முதலீடு போட்டு ஜனநாயகன் படத்தை தயாரித்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துக்கு ரிலீஸுக்கு முன்பே 71 கோடியே 40 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு தகவலும் நான் கேள்விப்பட்டேன், அதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கேவிஎன் புரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனம். ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல கோடிகள் முதலீட்டுல பாத்தீங்கன்னா மேலும் சில படங்கள்லாம் அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. பொதுவாக சினிமாவில் என்ன வழக்கம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் பைனான்ஸ் வாங்கி தான் படம் எடுப்பாங்க. அதுதான் அவர்களுக்கு சேஃப். சொந்த பணத்தில் படம் எடுக்கும் பட நிறுவனம் ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஆனா கேவிஎன் புரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தயாரிப்பு முழுக்க முழுக்க அவருடைய சொந்த பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சோ அந்த அடிப்படையில் அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சம் இன்னொரு தகவலை நம்ம பதிவு பண்ணணும். என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 71 கோடியே 40 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு இந்த கட்டத்தில் கிடைத்த லாபம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வட்டின்னு ஒரு 28 கோடி ரூபாய் நம்ம ஆட் பண்ணிருப்போம். அப்ப சொந்த பணமாக இருக்கும் பட்சம் இந்த 28 கோடி வட்டி என்பதற்கு அவசியம் இல்லை. அந்த 28 கோடி வட்டிக்கான தொகையை இவர்களுடைய லாபத்தோட சேர்த்தீங்க அப்படின்னா 99 கோடியே 40 லட்சம் தயாரிப்பாளருக்கு கிடைத்த நிகர லாபமாகவும் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். மொத்தத்தில் ஜனநாயகன் படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு உணர்த்துகிற செய்தியா இருக்கு. பட் அதே தந்த கண்ணீர் என்ன ட்ரை பண்ணாலும் நான் போறது இல்லை.